அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கு படிக்க போகிறது 4வது யூனிட். இன்றைக்கு குரூப்பில் நிறைய பேர் நியூவாக ஜாயின் ஆகிக்கிறீங்க. அவங்களுக்காக வேண்டி எங்களோட பிளேனை வந்து லைட்டாக சரியா பெருசாக விளான்னு சொல்லல லைட்டாக வந்து என்ன சொல்கிறேன்டா லேசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பிளேன்டா எங்களோட பிளேன் படி ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு யூனிட் முடிக்கணும் சரியா. ஒரு நாளைக்கு ஒரு டேக்கு ஒரு யூனிட் சரியா. அது பெரிய யூனிட் ஆகிக்கட்டும் சின்ன யூனிட் ஆகிக்கட்டும் அது நான் பார்த்துக்கிறேன். என்ன அது எவ்வளோ பெரிய யூனிட்டாக இருந்தாலும் சில ஒரு நாள் முடிப்போம், அல்லது சம்டைம் 2 நாளாக போகலும். மேக்சிமம் வந்து என்னென்னா ஒரு நாளைக்குள்ள ஒரு யூனிட்டை முடிக்கணும். அதாவது நம்மட கையில் இருக்கிறது வந்து இப்போ ஒரு 35 நாள் சரி. அப்போ 35 நாளுக்குள்ள வந்து என்ன செஞ்சிருக்கோம்டா 35 யூனிட்டை நம்ம என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும் சரியா. இன்ஷால்லா 35 நாளில் 35 யூனிட்டை முடிச்சா, அதாவது 10ஆம் ஆண்டு பார்ட் 1 10ஆம் ஆண்டு பார்ட் 2 அடுத்து 11ஆம் ஆண்டு பார்ட் 1 11ஆம் ஆண்டு பார்ட் 2 இது எல்லாத்தையும் வந்து ஃபுல் தியரியையும் இன்ஷால்லா முடிக்கணும் சரியா. அதுதான் எங்களோட பிளேன் சரியா. வேற ஒரு பிளேனும் இல்லை, ஃபுல்லா தியரியை முடிக்கணும். தியரியை முடிச்சா தான் பேப்பர் செய்யலாம், பேப்பர் செஞ்சா தான் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் சரியா. நான் வந்து சொல்றேன், இதுல நல்லா சொல்றேன் ஒன்று பார்த்துக்கோ. பேப்பர் செஞ்சியண்டா உனக்கு நல்ல சரியா. தியரி படிக்காம பேப்பர் செய்யலாது, தியரியை மட்டும் படிச்சு பேப்பரை செய்யலாது சரியா. ரெண்டையும் நல்லா விளங்கிக்கோ. என்னண்டா தியரி படிக்காட்டி பேப்பர் செய்யலாது சரியா. தியரியை மட்டும் படிச்சா என்ன செய்யலாது, பேப்பரை செய்யலாது சரியா. ரெண்டும் ஒன்று மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் சரியா. எங்கட 40 நாள் படி நாங்கள் 3 நாளில் 3 யூனிட் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நாளுங்கிறதால ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு நாள் போனிச்சு, மிச்சதெல்லாம் ஒரு யூனிட் ஒரு நாளில் முடிச்சிட்டோம் ஒரு யூனிட்டு. இன்னைக்கு சின்ன படம், இது கொஞ்சம் சின்ன படம், அதால் கொஞ்சம் டைம் குறைய தான் போகும். இன்றைக்கு இன்ஷால்லா முடிக்கிறோம். அடுத்து வந்து கேள்விகள், இந்த பாடம் முடிய கேள்விக்குரிய இந்த பாடத்துக்குரிய கேள்வி குரூப்ல வரும். அதையும் வந்து என்ன செஞ்சிட்டோம்னா கட்டாயம் எல்லா பிள்ளைகளும் செஞ்சு போட்டணும். அப்படி செய்யாம மாச்சை பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லை சரியா. எங்களோட கிளாஸுக்கு தேவையில்லை. எங்களோட கிளாஸ் வந்தாங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆழமா படிச்சு தருவோம். அடுத்து வந்து என்னன்னா எவ்வளோ அழகா படிச்சு தருவோம், எவ்வளோ குயிக்கா படிச்சு தருவோம். ரெண்டும் முக்கியம். அந்த டைம்ல குயிக்காவும் படிக்கணும் ஆழமாவும் படிக்கணும் சரியா. குயிக்கா படிக்கிறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு போக இயலாது, ஆழமா படிக்கிறேன் ஒரு பாடத்தை குந்தி 2-3 நாள் படிச்சோம்டா 10ஆம் ஆண்டு படிச்சு முடியறதுக்கு இடையில என்ன செஞ்சிடும்டா எக்ஸாம் முடிஞ்சிடும். ஆகவே ரெண்டும் வேணும், குயிக்கும் வேணும் ஆழமாகவும் படிக்கையும் வேணும். ஆகவே வந்து என்ன செய்வேன்டா, நான் பெருசா நோட்ஸ் எல்லாம் பெருசா சொல்லித்தர மாட்டேன், நோட்ஸ் எல்லாம் விளக்கப்படுத்த வேண்டியது சொல்லித்தர மாட்டேன். ஆனா எங்கனைக்கு இறங்கி விளங்கப்படுத்தணுமோ அங்கனைக்கு வந்து என்ன செய்வேன்டா இறங்கி விளங்கப்படுத்துவேன். ஆனா இந்த பாடத்துல பெருசா இறங்கி விளங்கப்படுத்துற அளவுக்கு இல்லை. இப்ப நீ 3வது யூனிட் எல்லாம் போய் பாத்தியாண்டா சட்டப்படி பாடம் சரியா, சட்டப்படி இறங்கி படிச்சு தந்தி. இப்ப அந்த வீடியோ போய் பாத்தியண்டா உனக்கு விளங்கும். நீ இவ்வளவு நாள் யார்கிட்ட சயின்ஸ் படிச்சா எப்படி படிச்சாங்கிற அர்த்தம் வந்து என்ன செய்யும் 3வது யூனிட் பார்த்தா விளங்கும் சரியா. இதுலயும் சில நான் மேக்சிமம் படிச்சு தரேன். ஆனா இதுல பெருசா தூக்கி பிடிச்சி பழிக்கிற அளவுக்கு பெரிய பாடம் இல்லை, சும்மா லைட்டா சின்ன லைட்டான பாடமும் சரிதானே. ஆகவே அடுத்து வந்து பழைய கிளாஸ்ல வீடியோ லிங்க் வேணும்டா என்ன செய்யுங்கடா எனக்கு பேர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. குரூப்ல அட்மின் நான் மட்டும்தான், அப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த குரூப்ல புதுசாக ஜாயின் ஆகிற ஆட்கள் வந்து அவங்களோட நேமையும் புறமையும் எங்க அவங்களோட பேரும் எங்கே ஊரும் அது ரெண்டையும் வந்து என்ன செய்யணும் அனுப்பணும். அடுத்து என் நேமையும் சேவ் பண்ணணும். ஏன்டா என் பேரை சேவ் பண்றதுக்காக எனக்கு ஒரு பிரச்சனை எதுவும் இல்லை. என்னண்டா நான் ப்ரோட்காஸ்ட் மெசேஜ் போட்டேன்டா என்ன செய்யும் உங்களை வந்து சேரணும்னா நீ சேவ் பண்ணிக்கணும் சரியா. நான் மட்டும் சேவ் பண்ணியிருந்தா வந்து என்ன செய்யாதுன்னா ப்ரோட்காஸ்ட் மெசேஜ் வந்து சேராது. ஆகவே எங்களோட குரூப்புக்குண்டு ஒரு எப்படி சொல்றேன் ஒரு ஒழுங்கிக்கு நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பிக்க கொள்ள வந்து என்ன செஞ்சேன்டா ஒரு 20-30 பேர் வரைக்கும் என்னண்டா எப்படின்னா ரிக்வெஸ்ட் கொடுத்தாதான் எங்க எப்படி ஜாயின் ஆகுறேன் அப்படின்னா அவங்களோட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பேரை எழுதிக்க போறதுதான். ஃபர்ஸ்ட்டுக்கு ஜாயின் ஆகின ஆக்களுக்கு விளங்கும், அவங்களோட பேரை அனுப்பிக்க போறது அவங்கள எட்டே பண்ணினேன் சரியா. அதுக்கு பிறகு பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், சரி பிரச்சனை இல்லை சார் எட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா என்னண்டா எல்லாரையும் எட் பண்றதுக்கு எல்லாம் கொடுத்தேன் சரியா. ஆகவே எங்கட குரூப்ல வந்து இந்த தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கலாம் அல்லாவுக்கு வந்து குரூப்ல வைக்க வேணா, ரிமூவ் ஆயிருங்களோ. சோம்பேறிகளும் எங்கட கிளாஸுக்கு தேவையில் இல்லை. அதே மாதிரி சும்மா நாளைக்கு படிக்கிறேன் அந்த கேஸும் எங்களுக்கு தேவையில்லை. ஒன்னும் இன்றைக்கு உள்ளத்தை இன்றைக்கு செய்யற பிள்ளைகள் மட்டும் தொடர்ந்து கிளாஸ் வா, இல்லாட்டி வராது எனக்கு பிரச்சனை இல்லை சரியா. கூட கதைக்கையில நம்மளோட பாடத்துக்கு போவோம். ஏன்டா நம்மளோட நேரத்தை நம்ம அந்த மாதிரி ஆட்களுக்காக வேண்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா. அதே பேப்பர் கிளாஸ் நடக்குது, பேப்பர் கிளாஸ் நாளைக்கு தொடங்குவேன். அதுக்குரிய பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து சொல்வேன். ஆனால் இதெல்லாம் ஃப்ரீ கிளாஸ் தான். நான் ஏற்கனவே 7 கிளாஸுக்கு செஞ்சுட்டேன், 7 கிளாஸும் ஃப்ரீயாக தான் செஞ்சேன். அந்த 7 கிளாஸோட பெருமதி நீ அதை போய் பார்த்தா தான் விளங்கும் சரியா.
இப்ப முதலாவது இதுக்கு போவோம். சரியா? முதலாவது விசை. விசைண்டா என்னண்டா நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். சரியா? விசைங்கிறது என்னண்டா அது வந்து அதுக்கு என்ன செய்யல, ஒரு டெஃபினிஷன் சொல்லல. இப்ப ஒரு ஆள்கிட்ட போயிட்டு உயிருக்கு டெஃபினிஷன் சொல்றா சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. ஏன்டா அதுக்கு வந்து என்ன செய்யல, அது ஒரு சக்தி மாதிரி. சரியா? ஒரு எனர்ஜி மாதிரி. அந்த எனர்ஜிக்கு வந்து என்ன செய்யலாம்டா பேர் வைக்கல. சரியா? இதுதான் டெஃபினிஷனுங்கிறது, அதாவது கட்டுக்கோப்புன்னு வந்து செய்யல, விதிக்கல. அதே மாதிரி விசைக்கும் வந்து என்ன செய்யல, ஒரு பேரை வைக்கல. ஏன்டா அது ஒரு எனர்ஜி சம்பந்தப்பட்டதுதான். ஆகவே விசைங்கிறது வந்து என்னண்டா நம்ம எளிமையா புரிஞ்சு வைக்கிறதுக்காக வேண்டி சொல்றது, தள்ளுறது, இழுக்கிறது, தூக்குறது, இதைத்தான் வந்து என்ன சொல்றீங்கன்னா விசைன்னு சொல்றது. அப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்டா எளிமையா புரிஞ்சு வச்சுக்கிறோம். சரிதானே? அவ்வளவுதான் விசை. ஆனா விசைங்கிறது இப்ப வந்து நான் சொல்றேன், விசைங்கிறது ஒரு காவிக்கணியம். ஏன்டா இப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன், ஒரு 10 கிலோ ஒரு நிறையோ அல்லது ஒரு பெட்டி ஒரு பேக் ஒண்ணு, அந்த பேக்கை வந்து என்ன செய்ய போறேன்டா மேல் நோக்கி தூக்க போறேன். சரியா? மேல் நோக்கி தூக்குறேன்டா. இதை நான் மேல் நோக்கி தூக்குறேன்டா, அதுக்கு வந்து என்ன ஒரு திசையுமிக்கி, அதாவது மேல் நோக்கி ஒரு திசை இருக்குது. அதே மாதிரி இந்த 10 கிலோ தூக்குறேன்னா நான் ஒரு குறித்த பெருமானத்தை தூக்கலும். இப்ப ஒரு விரலால 10 கிலோ தூக்கலுமா? தூக்க இயலாது. ஏன்டா அதுக்குரிய ஒரு பெருமானம் கொடுக்கணும், அதுக்குரிய ஒரு பருமன். 10 கிலோ தூக்குறேன்னா 100 நியூட்டன் கொடுத்தா தான் தூக்கலும். சரியா? அப்ப அதுக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு ஒரு பெருமானமும் 100 நியூட்டன். 10 கிலோவை தூக்குறேன்டா 100 நியூட்டன் கொடுத்தா தான் 10 கிலோ தூக்கலாம். நியூட்டன்டா என்னண்டா அது கிலோகிராம் எப்படி அளக்கிறோம், பாரத்தை கிலோகிராம் அளக்கிறோம். இப்ப திரவங்களை லீட்டர் அப்படி அளக்கிறோம். அதே மாதிரி விசையை அளக்குற அழகு தான் நியூட்டன். சரியா? அது என்ன நியூட்டன் யோசிக்கிற அளவுக்கு இல்ல. சரியா? அதுதான் நியூட்டன். சிம்பிள். சரியா? எப்பயுமே வாழ்வியலோட சயின்ஸை படிச்சா என்ன செய்யும்னா லேஸ் ஆயிக்கும். கஷ்டப்பட்டு பாடமாக்குறதுக்கு இது ஒண்ணும் ஹிஸ்டரி பாடமும் இல்லை, வேற தமிழ் பாடமும் இல்லை. சரியா? இது சயின்ஸ் பாடம். பாடமாக்கி படிக்க வேணாம், அப்படி பிள்ளைகள் எங்களுக்கு தேவையில்லை. அந்த எங்கட கிளாஸ் வர பிள்ளைகள் யாரும் பாடமாக்கி படிக்கிற பிள்ளைகள் இல்லை. சரியா? அடுத்து சரியா இப்ப நம்ம பார்த்துட்டோம் விசைங்கிறது என்னன்னு நமக்கு சிம்பிளா விளங்கிட்டு, அடுத்து வந்து அது ஒரு காவிக்கணும். ஏன்டா இப்ப ஒரு பொருளை தள்ளுறண்டாலும் இந்த திசையில தள்ளுறேன். சரியா? ஒரு மேசையை தள்ள போறேன்டா, இந்த திசை ஒரு குறித்த திசை இருக்குது. சரியா? ஒரு மேசையை தள்ளுறேன்னா அந்த மேசை அசைகிறதுக்குன்னு நான் ஒரு என்ன செய்யணும், ஒரு பருமனை கொடுக்கணும். சரி, அந்த பருமன் தான் வந்து என்ன நியூட்டன் சொல்றேன். அதுக்கு பருமனும் மீக்கி திசையும் மீக்கி. ஆகவே பருமனும் திசையும் மீண்டா, பருமனும் திசையும் மீண்டா அது வந்து காவிக்கணியம். நல்லா யோசிச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, காவிக்கணியம். அடுத்து வந்து சமப்படுத்த விசை. சரியா? சமப்படுத்துற விசைன்னா முதலாவது சமப்படுத்த விசைன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு சமப்படுத்தாத விசைக்கு போவோம். சரியா? இது இப்படி உங்களுக்கு எந்த டீச்சரும் இந்த சமப்படுத்தா விசையை இப்படி விளங்கப்படுத்திக்க மாட்டாங்க. ஏன்டா அதுல அவ்வளோ கன்செப்ட் ஈக்கி. சரியா? அவங்களுக்கு விளங்கி இருந்தாலும் குறை சொல்ல விளையாட அடுத்த டீச்சர்ஸ் மேல, ஆனா விளக்கப்படுத்துறோம். சரியா? இதுண்டா இப்படின்னா என்னங்கிறத விளக்கப்படுத்தினா தான் அந்த பிள்ளைக்கு அந்த பாடம் வந்து என்ன செய்யும், லேசா இருக்கும். சரியா? இப்ப ஒரு சரியா இதுல ஒரு பஸ் சொன்னீங்க. சரியா? இந்த பஸ் இத பஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆள் வந்து தள்ளுறாரு. தள்ளக்குள்ள இந்த பஸ் அசையுமா செய்யாது, 2 பேர் தள்ளுறாங்க. சரியா? சின்ன பஸ் தான், பெரிய பஸ் இல்லை. சரியா? 3 பேர் சேர்ந்து தள்ளுறாங்க. சரியா? 3 பேர் சேர்ந்து தள்ளக்குள்ள அந்த பஸ் வந்து என்ன செய்யும், அசைய ஆரம்பிக்கும். சரியா? அப்படின்டா ஃபர்ஸ்ட்டுக்கு 2 பேர் தள்ளக்குள்ள இந்த 2 பேர் தள்ளின மாதிரி அந்த பஸ்ஸும் இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கும், தள்ளிக்கும். ஆகவே அங்க விசைகள் வந்து என்ன செஞ்சுச்சு, சமப்படுத்தப்பட்டுச்சு. சரியா? சமப்படுத்தப்பட்டதால இந்த பஸ் வந்து என்ன செய்யல, அசைய இல்லை. சரியா? அதுதான் சமப்படுத்தப்பட்ட விசை. சரியா? இப்ப 3 பேர் சேர்ந்து தள்ளக்குள்ள பஸ் லேசா அசையுது. அப்ப வந்து என்ன செய்யுது, இவங்க குடுக்குற விசையை அந்த பஸ்ஸால சமாளிக்க இயலாமை, அந்த பஸ்ஸால சமப்படுத்த இயலாமை, சமாளிக்க இயலாம வந்து என்ன செய்யுது, பஸ் தோக்குது. அந்த இடத்துல அந்த தோக்குறதால தான் வந்து என்ன செய்யுது, அந்த பஸ் அது செய்யுது. அப்ப இதுல நீ ஒன்னும் நல்லா கன்செப்ட விளங்கிக்கணும். சமப்படுத்தப்பட்ட விசைகள் வந்து சமப்படுத்தப்பட்ட வந்து என்ன செய்யாது, சமப்படுத்தப்பட்டால் வந்து என்ன செய்யாது, அந்த பொருள் வந்து அசையாது. சரியா? இந்த என்ன ஒயிட் போர்டு, இந்த ஒயிட் போர்டை நான் என்ன செய்யறேன்டா தள்ளுறேன். சரியா? இந்த ஒயிட் போர்டு அசைய இல்லை, ஆனா அசைய இல்லதுங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த ஒயிட் போர்டை தள்ளாமே இல்லை, தள்ளுறேன் தான், ஆனா அது அசையுது இல்லையாண்டா. நான் தள்ளுற மாதிரியே இந்த ஒயிட் போர்டும் என்ன செய்யுது, என்ன தள்ளுது. ஆகவே இங்க விசைகள் நான் கொடுத்த 10 நியூட்டன்
ஒயிட் போர்டும் 10 நியூட்டன் தருது. அப்ப 2 விசைகள் வந்து என்ன செய்யுது, சமப்படுத்தப்படுது. ஆகவே இந்த பொருள் வந்து அசையாது. அதே மாதிரி இந்த 2 பேர் சேர்ந்து தள்ளக்குள்ள இந்த பஸ் வந்து அவங்களோட விசையை என்ன செய்யுது, நீ எவ்வளவு தள்ளுறியோ அதே மாதிரி நானும் தள்ளுவேன்னு சொல்லிட்டு பஸ் நிற்கும். சரியா? அந்த இடத்துல அந்த கணத்துல விசைகள் சமப்படுத்தப்பட்டா அந்த பொருள் அசையாது, இவங்களும் அசைய மாட்டாங்க. சரியா? இதே விசைகள் வந்து சமப்படுத்தப்படாம கூடுதலாயிருந்தா, சரியா, இப்ப 3 பேர் சேர்ந்து தள்ளக்குள்ள இவங்க கூட தள்ளுறாங்க. சரியா? அப்ப 10 நியூட்டன் 10 நியூட்டன் பார்ப்போம். இவர் 10 நியூட்டன், இவர் 10 நியூட்டன், இவர் 10 நியூட்டன். சரியா? அப்போ 2 பேர் சேர்ந்து தள்ளக்குள்ள 20 நியூட்டன். பஸ்ஸும் வந்து என்ன செய்யும், 20 நியூட்டன்ல தள்ளும். ஆனா பஸ் அசைய தேவையான நியூட்டன் வந்து 25. சரியா? 25 நியூட்டன். இப்ப 3 பேர் சேர்ந்து தள்ளக்குள்ள 30 நியூட்டனா போயிடும். அப்ப சமப்படுத்தப்பட்ட விசை வந்து 25. ஆனா இங்க வந்து என்ன செய்யுது, 5 நியூட்டன் கூடைக்கு. அப்ப 5 நியூட்டன் கூடைக்கிறதால என்ன செய்யும், இந்த 5 நியூட்டன் விசையால இந்த பஸ் வந்து என்ன செய்யும், அசையும். சரியா? பஸ் வந்து அசையும். அதுதான் சமப்படுத்தப்பட்ட விசை. அடுத்து சமப்படுத்தப்படாத விசை. சமப்படுத்தப்படாத விசை வழங்கப்பட்டால் அந்த பொருள் அசையும். சரியா? இதுலயா நான் மெனக்கிறது உனக்கு அந்த விதிக்குள்ள போக்குள்ள விளங்கும். சரியா? இது இந்த சமப்படுத்தப்பட்ட விசையையும் சமப்படுத்தப்படாத விசையையும் என்னத்துக்கு இவ்வளோ குந்தி கத்துறண்டா, அந்த விசை அதாவது தியரிக்குள்ள, அதாவது அவர என்ன செய்வோம், அவர தியரிக்குள்ள போக்குள்ள வந்து என்ன செய்யும், நியூட்டன் முதலாவது விதிக்குள்ள போக்குள்ள நமக்கு விளங்கும். சரியா? இப்ப நியூட்டன் முதலாவது விதிக்குள்ள போறோம். சரியா? சமப்படுத்தப்பட்ட விசையும் தெரியணும், சமப்படுத்தப்படாத விசைண்டா என்னன்னு தெரியணும். இப்ப பார்ப்போம். முதலாவது நியூட்டனின் முதலாவது விதி, சமப்படுத்தா விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்விலே இருக்கும், இயங்கும் பொருள் இயங்கிக் கொண்டே இருக்கும். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சமப்படுத்தப்படாத விசை சமப்படுத்தப்படாத விசைன்னா என்னண்டா, இப்ப வந்து என்ன செய்யறோம், இந்த பொருள் சரியா, இப்படி ஒரு பொருள், இந்த பொருளோட சமப்படுத்தப்பட்ட, அதாவது இந்த பொருளை நான் தள்ளுறேன், இந்த பொருள் அசைய ஆரம்பிக்கும் வரைக்கும் 10 நியூட்டன். சரியா? 10 நியூட்டனுக்கு மேல ஒரு நியூட்டன் கொடுத்தேன்னா இந்த பொருள் அசையும். சரியா? இப்ப 10 நியூட்டன் தள்ளுறேன் அசையல, 11 நியூட்டன்ல தள்ளுறேன் அசையுது. அப்படின்னா இந்த பொருள் அசைய வைக்கிறதுக்கு எனக்கு 11 நியூட்டன் தேவை. அதான் அந்த 11 நியூட்டன் தானே, அதுதான் வந்து சமப்படுத்தாத விசை. சரி, 20 நியூட்டன்னாலும் அது சமப்படுத்தாத விசை தானே. ஏன்டா 10 நியூட்டனை கொடுத்தா தான் இவர் தாங்கிட்டு நிற்பாரு. நான் 10 நியூட்டனை தாங்கிட்டு நிற்பேன். அதுக்கு மேல தள்ளினா நான் விழுந்துடுவேன். சரியா? அப்ப 11 நியூட்டன்டாலும் அது அவர் விழுவாரு, 100 நியூட்டன்டாலும் விழுவாரு. ஏன்டா இந்த 10 விட அது கூட தானே. ஆகவே சமப்படுத்தாத விசை பிரயோகிக்கப்பட்டாலன்றி, சரியா, எப்பயுமே ஒரு பொருளுக்கு அதை விட கூட பொருளை சமப்படுத்தப்படாத விசையை கொடுத்தாதான் இந்த பொருள் என்ன செஞ்சா, ஓய்விலேயே ஈப்பாரு. இல்லாட்டி என்ன செய்வார், இப்ப இயங்குற பொருளை நிப்பாட்டணும்டா என்ன செய்யணும்டா, இப்ப அவரு இப்படி இந்த பொருள் இயங்குது, இதை என்ன செய்ய போறேன், நிப்பாட்ட போறேன். இப்ப நிப்பாட்டத்துக்கு நான் 100 நியூட்டன் கொடுக்கணும். சரியா? 100 நியூட்டன் கொடுக்குறேன்டா, இதுக்கு நான் என்ன செய்ய போறேன், 110 நியூட்டன் கொடுக்க போறேன். 110 நியூட்டன் கொடுத்தா என்ன செய்யும், பின்பக்கம் செய்யும். நான் அங்கிட்டு இயங்குற இதே நான் இங்கிட்டு இழுக்க போறேன். சரி, இங்கிட்டு 110 இழுக்க போறேன்டா, என்ன செய்யும், இது வந்து என்ன செய்யும், அப்படி அங்கிட்டு போக பார்க்கும். நான் இங்கிட்டு இழுப்பேன். கடைசியில இந்த 10 என்ன செய்யும், வெல்லும். 10 வெண்டு இங்கிட்டு வரும். சரியா? அப்படின்னா இப்ப இந்த பொருள் வந்து என்ன செய்யுது, இயங்கிக் கொண்டு இருக்கும் பொருள் சமப்படுத்தப்படாத விசை வழங்குறதால, சரியா, இந்த பொருள் இயங்கிட்டே இருக்கும். சரியா? இதே நான் சமப்படுத்தப்பட்ட விசையை கொடுத்தேன்டா, அதாவது 100 நியூட்டனை கொடுத்தேன்டா, என்ன செஞ்சிடும், இந்த பொருள் நின்றும். அப்படின்னா சமப்படுத்தப்பட்ட விசை, அதுதான் அந்த டெபினிஷன். அதுக்குதான் நான் இவ்வளவு இதுல மெனக்கட்டேன். பாத்துக்கோ, சமப்படுத்தப்பட்ட விசையை கொடுத்தா இயங்குற பொருள் இயங்கிட்டு ஆயிக்கும், நின்றும். சமப்படுத்தப்பட்ட விசை இங்கிட்டு 100 நியூட்டன்ல போயிட்டு ஒரு கல்லையோ ஒரு இதையோ நான் அதே 100 நியூட்டனை கொடுத்தேன்னா, சமப்படுத்தப்பட்ட நியூட்டனை கொடுத்தேன்னா அந்த பொருள் வந்து என்ன செஞ்சிடும், நின்றும். சரியா? அப்ப இங்கனைக்க நியூட்டன் விதி பிழைக்கும். சரியா? அதுக்குத்தான் நான் கத்தி சொன்னேன், சமப்படுத்தப்பட்ட விசைன்னா என்ன, சமப்படுத்தாத விசைன்னா என்னன்னு முதலாவது நீ விளங்கு. சரியா? விளங்கினா தான் நியூட்டன் விதிக்குள்ளேயே நம்ம என்ன செய்யலாம், போகலாம். இப்ப இந்த உன மனசை தொட்டு சொல், உனக்கு படிச்சு தந்த சேரோ இல்லாட்டி நீ படிச்ச இடத்துலயோ இந்த சமப்படுத்தப்படாத விசைண்டா என்ன, படுத்தப்பட்ட விசைண்டா என்ன, சமப்படுத்தப்பட்ட விசைண்டா என்னன்னு உனக்கு விளங்க படிச்சு தந்திருந்தாங்கடா, நீ நல்ல இடத்துல படிச்சுக்கிற, உண்மையிலேயே நல்ல இடத்துல படிச்சுக்கிறா. அந்த விஷயத்தை நீ என்ன செய்யணும், உன்ட ஆள் மனசுக்கு தெரியும், இந்த இடத்துல படிக்கிறது
எனக்கு விளங்குது விளங்கி இருக்கிறது உன் ஆள் மனசுக்கு தெரியும். அந்த அப்படி ஒரு இடத்த பார்த்து நீ படிச்சுக்கோ. சரியா? ஏன்டா சமப்படுத்தப்படாத விஷயம்டா என்னன்னு தெரியாம நீ அங்க போயிட்டு நியூட்டன் விதி படிச்சு வேலை இல்லை. ஏன்டா அவனுக்கு சமப்படுத்தப்பட்ட சும்மா விசைன்னு கொடுத்தீங்கன்னா அவனுக்கு பிழைச்சிடும், அவனோட தியரியே பிழைச்சிடும். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தியரி உருவாக்கிப்பான்டா, அது அவனுக்கு தான் தெரியும். சரியா? சரியா? அடுத்து இப்ப சமப்படுத்தப்படாத விசைக்கு கொஞ்சம் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, நியூட்டன் முதலாவது விதிக்கு வந்து என்ன செஞ்சுக்கிறாங்கடா, என்னடா கொஞ்சம் உதாரணம் தந்திக்கிறாங்க. இப்ப கரம்போட்டுல காய சுண்டிட்டா என்ன செய்யும், அந்த பொருள் வந்து என்ன செய்யும், இயங்கி கொண்டே இருக்கும். சரியா? ஒரு பொருளை இப்படி ஒரு பொருள் இயங்கிட்டீங்க, அதுக்கு எந்த விஷயமும் நம்ம கொடுக்கல. அப்ப இந்த பொருள் 10 ms-1 இங்கால இயங்கிட்டீங்கன்னா அந்த பொருள் வந்து என்ன செஞ்சு இங்கால இயங்கிட்டீங்க. ஆனா உலகத்துல பொதுவா வந்து என்ன செய்யாது, அப்படி இயங்காது. ஏன்டா ஒரு வாகனம் இயங்க கொள்ள என்ன செய்யும், வழித்தடைக்கும். அதே ரோட்ல போகக்குள்ள ஒரு ஆய்வு ஏற்படும். இந்த மாதிரி காரணங்களால என்ன செஞ்சுக்கிட்டீங்களா, இப்ப இயங்கி கொண்டிருக்கிற பொருள் வந்து என்ன செஞ்சிடும்டா, கொஞ்ச நேரத்துல நின்றும். சரியா? ஆனா இதே விண்வெளியில பார்த்தோம்டா, விண்வெளியில ஒரு கல்ல தூக்கி வீசி விட்டோம்டா, அந்த பொருள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், இயங்கிட்டே இருக்கும். அது 10 நியூட்டன்ல வீசி 10 மீட்டர் பெர் செகண்ட்ல வீசினா அது 10 மீட்டர் பெர் செகண்ட்ல இயங்கிட்டு ஏன்டா அங்க வழி இல்லை, வழித்தடை இல்லை. அதே மாதிரி ஈர்ப்பு விசைகளோ அல்லது உராய்வு விசைகளோ எந்த விசைகளும் ஈக்காது. ஆக என்ன செய்யும், அது இயங்கிக்கிட்டே இருக்கும். சரியா? அதுதான் ஏன்டா அங்க வந்து என்ன செய்யுது, இதை சமப்படுத்துறதுக்கு ஒரு விசை இல்லை. ஆனா இங்க சமப்படுத்துறதுக்கு விசை என்ன, வழித்தடை. வழித்தடை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா பட்டு இவரை குறைய வச்சுக்கிட்டு. சரியா? அதே மாதிரி உராய்வு வந்து என்ன செய்யும், பின்னுக்கு இழுத்து கடைசியில நிப்பாட்டிடும், சமப்படுத்தாத விசை. சரியா? அடுத்து வந்து இன்னொன்னு தந்திக்கிறாங்க, பேருந்துல போயிட்டு பஸ்ல போயிட்டு என்ன செய்வாங்கடா, திடீர்னு பிரேக் அடிச்சு விட்டுவாங்க. பிரேக் அடிச்சுட்டு இருந்தா நம்ம என்ன செய்வோம், பஸ் 100 கிலோமீட்டர் பெர் செகண்ட்ல போனுச்சுன்னா 100 கிலோமீட்டர் செகண்ட்ல போகல. சரியா? 50 கிலோமீட்டர் சரி 50 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு போகுதுண்டா. திடீர்னு பிரேக் அடிச்சு விட்டா நம்மளும் என்ன செய்வோம், பஸ்ஸுக்குள்ள ஈக்கிற நம்ம இயங்குறே நமக்கு விளங்காது. ஆனா நம்மளும் 50 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு தான் என்ன செஞ்சுட்டு இயங்கிட்டு இருப்போம். சாதாரண பஸ் பிரேக் அடிக்கக்குள்ள பஸ் வந்து என்ன செஞ்சிடும், நின்றும். இந்த கால் வந்து என்ன செய்யும், பஸ்ஸோட ஒட்டிடிக்கும். அப்ப பஸ் நிக்கக்குள்ள காலும் நிற்கும், ஆனா உடம்பு என்ன செஞ்சுட்டு இருக்கும், இயங்கிட்டு தான் இருக்கும். அப்ப திடீர்னு என்ன செய்யும், அப்படி முன்னால போகும். அதுதான் முன்னுக்குழுகிற காரணம். சரியா? இந்த மாதிரி இதை தடுக்கிறதுக்காக வேண்டித்தான் ஆசனப்பட்டிங்கிற ஒன்ன கொண்டு வந்திருந்தான். ஏன்டா இப்ப ஒரு கார்ல ஒரு ஆள் ஈக்கிறாரு. சரியா? திடீர்னு போயிட்டு எக்ஸிடென்ட் படுறாரு. எக்ஸிடென்ட் படக்குள்ளன்னு செஞ்சிடும், கார் நின்றும். ஆனா இந்த மனுஷன் வந்து என்ன செஞ்சுட்டு இருப்பார், இப்படி ஈக்கிற மனுஷன் அவரும் இயங்கிட்டு தான் இருப்பார். காரு 100 ஸ்பீட்ல போனா 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிருந்தா அவரை போய் முட்டினோடனே கார் நின்றும். சரியா? ஆனா இந்த மனிதர் என்ன செய்வார், 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் போயிட்டு இருப்பார். அவர் போயிட்டு கண்ணாடியிலயோ அல்லது முன்னுக்கு முட்டுப்பட்ட இதுலயோ போய் முட்டுவார். சரியா? அப்படி இயங்காம ஈக்கிறதுக்காக வேண்டிதான் சரி ஆசனப்பட்டி போட்டா என்ன செய்யும்டா, அது அவர் முன்னுக்கு இயங்க விடாம பின்னுக்கு ஒரு விஷயம் கொடுக்கும். சரியா? ஒரு பொருளை இயங்க விடாம ஒரு சமப்படுத்தாத விஷயம் என்ன செஞ்சிடிக்கும், அவருக்கு வழங்கப்பட்டுக்கிட்டிருக்கும். அதால வந்து என்ன செஞ்சிட்டிருப்பாங்க, அவரு டக்குன்னு அவரு முன்னுக்கு போய் உள்ள மாட்டாரு. சரியா? அதுல சின்ன உதாரணம் தந்திக்கிறாங்க, அதை லைட்டா பாத்துக்கோ. சரி, அடுத்து 2வது விதிக்கு போவோம். 2வது விதி, ஒரு பொருளில் ஏற்படும் ஆறுமுடுகள் அதற்கு பிரயோகிக்கப்படும் சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமமாகவும் பொருளின் திணிவிற்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்கும். சரியா? இதுவும் சமப்படுத்தாத விசை. இதுக்கு நம்ம என்ன ஒரு பீண்டு பேரை வைப்போம். சரியா? அப்ப எந்த இழுவையிலே. சரியா? ஒரு ஆறுமுடுகள், ஒரு பொருள்ல உள்ள ஆறுமுடுகள் அதுல தொழிற்படுற பீக்கு. சரியா? பீக்கும் அடுத்து அதோட திணிவுக்கும். சரியா? திணிவுக்கு நேர்மாறு வீத சமனா. சரியா? நேர்மாறுண்டா என்னண்டா, இப்ப நான் இதை சொல்லித்தரேன் பார்த்துக்கோ. பீண்டு போட தேவையில்லை, நம்ம சமப்படுத்தாத விஷயமே போடுவோம். சரியா? இதுல சமப்படுத்தாத விஷயம் ஏன் நான் சொல்றேன்டா, சமப்படுத்தாத விஷயம் என்னண்டா, ஒரு பொருள் இயங்க தேவையான விசை. சரியா? அதாவது ஒரு பொருளை தள்ளக்குள்ள அந்த பொருள் வந்து அந்த விசையை என்ன செய்யக்கூடாது, சமப்படுத்தக்கூடாது. சமப்படுத்தினா ஓய்வு விளையும். இப்போ ஓய்வு விளைகிற பொருள் இன்னும் ஆறுமுள்கள் ஏழாது. சரியா? இப்போ சமப்படுத்தாத விசைங்கிற வேடு எவ்வளவு முக்கியம்னு நீ விளங்கிக்கணும். சரியா? இப்படி ஒரு பொருள் அந்த பொருளுக்கு நான் விசை கொடுக்குறேன். எவ்வளோ,
10 நியூட்டன் கொடுக்குறேன். 10 நியூட்டன் கொடுத்தா இந்த பொருள் அசையாது. சரியா, இது அசைறண்டா ஒரு 20 நியூட்டன் கொடுக்கணும். அப்பதான் இந்த பொருள் அசையும்டா. இந்த பொருள்ல 10 நியூட்டன் கொடுக்குறேன். சரியா, விசை கொடுக்குறேன். ஆகவே இந்த பொருளோட ஆர்முடுகள் அந்த விசைக்கு நேர்விகித சமனா. இந்த விசையை இப்ப 11 அதிகரிக்குது, 11 அதிகரிக்கிறேன், அப்புறம் 12, அதுக்கப்புறம் 13. அப்ப இந்த விசை வந்து அதிகரிக்குது. சமப்படுத்தாத விசை அதிகரிக்க கொள்ள என்ன செய்யாது, ஆர்முடுகளும் அதிகரிக்காது. ஆனா சமப்படுத்தாத விசை அதிகரிக்க கொள்ள, இப்ப சமப்படுத்தாத விசை வந்து என்ன 20, 20க்கு போறோம், 21, 22, 23. சரி, அப்படி போகல சமப்படுத்தாத விசை அதிகரிக்க கொள்ள என்ன செய்யும், இந்த ஆர்முடுகள் அதிகரிக்கும். அப்ப ரெண்டாவது விதிக்கு கூட இந்த சமப்படுத்தாத விசைங்கிற கான்செப்ட் வரணும். சரி, அதை விளங்கினா தான் நீ என்ன செய்யலாம், இந்த இதுக்குள்ளேயே போகலாம், விதிக்குள்ளேயே போகலாம். சரி, அதுல சொல்லிக்கிறாங்க என்னண்டா, சமப்படுத்தாத விசை. சரியா, ஏ வந்து ஆர்முடுகள் வந்து சமப்படுத்தாத விசை, அதுக்கு என்ன தந்திக்கிறாங்க, குறியீட்டுல எஃப் தந்திக்கிறான். சரியா, அது வந்து எஃப்க்கு நேர் விகித சமனாகவும் ஏக்கு நேர்மாறு விகித சமனாகவும் இருக்குமா. நேர்மாறு இப்ப ஏ வந்து எம்முக்கு நேர்மாறு விகித சமன். ஒரு பொருளை தள்ள போறேன், ஆர்முடுகள் என்ன போக போக ஸ்பீட் கூட போகுது. சரியா, அதுதான் ஆர்முடுகள். இப்ப நான் என்ன செய்ய போறேன், ஒரு மேசையை தள்ள போறேன். சரியா, மேசையை தள்ளக்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு லேஸ் ஆகிக்கும், போக போகணும் என்ன செய்யலாம், ஸ்பீடா தள்ளலாம். அதுக்கு பிறகு என்ன செய்யறேன், மேசைக்கு மேல ஒரு 2 சிமெண்ட் மூட்டையை வைக்கிறேன். சிமெண்ட் மூட்டையை வச்சுட்டு சரி என்ன செய்யும், தள்ள போறேன். தள்ளக்குள்ள எனக்கு லேஸ் ஆகிக்குமா, கஷ்டமாகும். அப்ப அந்த இடத்துல விசையும் அதிகரிக்கும். ஆனா அந்த ஆர்முடுகள் என்ன செஞ்சிடும், ஃபர்ஸ்ட்டுக்குன்னா எவ்வளவு ஸ்பீடா தள்ளிட்டு போனோம்னா அதே ஸ்பீடுக்கு தள்ள ஏழுமா, தள்ள இயலாது. அங்க என்ன செய்யுதுண்டா, நிறை அதிகரிச்சா ஆர்முடுகள் வந்து என்ன செய்யும், குறையும். அதுக்காக வேண்டிதான் ஏ வந்து எம்ட நேர் மாறு விகித சமன், இங்க ஏ வந்து எஃப்ட நேர் விகித சமன். அதாவதுண்டா ஆர்முடுகள்டா ஒரு பொருளிக்கு அதை தள்ள போறேன், விசை அதிகரிச்சா என்ன செய்யும், அந்த ஆர்முடுகளும் அதிகரிக்கும். இது கூட கொள்ள நான் ஸ்பீடா தள்ள போறேன், ஆகவே ஆர்முடுகளும் என்ன, ஆர்முடுகள்னா வேகம். சரியா, வேகமும் அதிகரிக்கும். ஆனா இப்ப வந்து என்ன செய்ய போகுது, வேகம் மீக்கும். சரியா, இப்ப அதே பொருளை வந்து என்ன செய்ய போறேன், அதுக்கு மேல வந்து சிமெண்ட போட்டுட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு தள்ளுன்னா இதுல வேகம் என்ன செய்யும், அதிகரிக்காது, குறையுமே. ஏன்டா இது எம் அதிகரிக்க அதிகரிக்க ஏ வந்து குறையும். ஏன்டா அது நேர் மாறு விகித சமன். இதுதான் இதை வந்து என்ன செய்ய போறாங்கடா, எஃப் சமன் எம் என்று ஒரு சமன்பாடா மாத்த போறாங்க. எஃப் சமன் இந்த எஃப் ஈக்கத்தக்கன இந்த எம் வந்து கீழே பிரிக்குது, அது வந்து என்ன செய்ய போகுது, அங்கிட்டு போய் பெருக்க போகுது. அப்ப எஃப் சமன் எம்ஏங்கிற ஒரு சமன்பாடை வந்து என்ன செஞ்சாருன்னா கண்டுபிடிச்சாரு. இந்த சமன்பாடு பிசிக்ஸ்ல எவ்வளவு முக்கியம்னு நீங்க போயிட்டு ஏ லெவல்ல படிச்சு பார்த்தாதான் விளங்கும். சரியா, அவ்வளவு முக்கியமான சமன்பாடு, எல்லாத்துலயும் வரும். சரியா, உயிர்ப்பு இதுலையும் வரும். சரியா, என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட்லையும் வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்லையும் வரும், ப்ரொப்லையும் வரும், எல்லாத்துலேயும் வரும். சரி, அவ்வளோ முக்கியமான சமன்பாடு. சரியா, நேர்கோட்டு இயக்கத்துல வரும், எல்லாத்துலேயும் வரும். சரியா, இதுதான் அவரு 2வது விதி. சரியா, இப்ப இந்த நேர் விகித சமனை நேர் மாறு விகித சமனா மாத்துறதுக்கு ஒரு ஒண்ணுங்கிற மாறிலியே பயன்படுத்திக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. எஃப்ட அலகு வந்து நியூட்டன், நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லி தந்துட்டேன், எஃப்ட அலகு வந்து நியூட்டன். சரியா, யாதேனும் ஒரு பொருள் ஒன்றுக்கு விசை வழங்கப்படும் போது அவ்விசையின் திசையிலேயே பொருள் ஆர்முடுகள் அடைகின்றது. இதை நான் உனக்கு விளக்கப்படுத்தணுமா, ஒரு பொருளோட விசை எங்கு டீக்குதோ இந்த பொருளுக்கு இங்கால விசை இருந்தா இந்த பொருள் இங்கால அசையுமா, அசையாது. எங்கிட்டு விசைக்குதோ, எங்கிட்டு பிடிச்சி இழுக்கிறோமா அங்கிட்டு தான் என்ன செய்யும், அது ஸ்பீடா போகும். சரியா, அது அங்கிட்டு தான் என்ன செய்யும், ஆர்முடுகள் அடையும். இப்ப எங்கிட்டு தான் ஆர்முடுகள், எங்கிட்டு விசைக்குதோ அங்கிட்டு ஆர்முடுகள் அடையும். சரியா, அதுலயும் ஒரு பாயிண்ட்ஸ் அதையும் தந்திக்கிறாங்க, அதையும் நான் விளக்கப்படுத்துறேன். சரியா, அடுத்து வந்து நியூட்டனின் 2வது விதியை விளக்குவதற்கு பின்வரும் உதாரணங்களை பயன்படுத்தும் என்ன செஞ்சுக்கிறாங்கடா, ஒரு விளையாட்டுக்கார். சரியா, விளையாட்டுக்காரர் முதலாவது என்ன செய்யறாங்கடா, ஒரு ரப்பரை போட்டு இழுக்கிறாங்க. சரியா, ரெண்டாவது காரை வந்து என்ன செய்ய போறாங்க, 2 ரப்பரை போட்டு இழுக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றேன், ஒரு ரப்பர் வந்து 10 நியூட்டனை தாங்கும். சரியா, இப்ப 2 ரப்பர் வந்து என்ன செய்யும், 20 நியூட்டனை தாங்கும். சரியா, அப்ப இந்த பாத்துக்கோ, இதுவும் ஒரே ரோலி தான். அப்ப திணிவு ரெண்டும் என்ன சமன். இப்ப திணிவு ரெண்டும் சமனுங்கிறதால இது வந்து என்ன செய்யும், இதை விட 2 மடங்கு. அப்ப ஆர்முடுகளும் என்ன செய்யும்டா, 2 மடங்கு. இப்ப இது 10, 2 ms - 2 இது 4 ms - 2 ஆயிக்கும். சரியா, அது இதை பொறுத்து. ஏன்டா ஒரு பொருளுடைய விசை அதிகரிக்க கொள்ள அதோட ஆர்முடுகளும் அதிகரிக்கும். திணிவு மாறாத விடத்து அதோட ஆர்முடுகள் வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும். அதையும் நான் புரிஞ்சுக்க, அதுக்கு தான் இந்த ரப்பர் போட்டு ஒரு கடை தந்து விட்டிக்கான் ஒரு இது. சரியா, 3வது கேள்வி தந்திக்கிறான் பாரு, எத்தனாம் பக்கம், 94ஆம் பக்கம். ஒரு குறித்த பொருளுக்கு அது இயங்கும் திசையில் மேலதிக விசை 8 நியூட்டனை பிரயோகிக்கும் போது அதில் ஆர்முடுகள் 2 ms
வன் உருவாகும் எனின் பொருளின் திணிவை காண்க. சரியா, இதுல வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு பொருளுக்கு 8 நியூட்டன் கொடுக்குறாங்களாம். சரியா, அப்ப F சமன் ML. சரியா, இதுக்கு 8 நியூட்டன். அடுத்தே வந்து பொருள் வந்துட்டு ஆர்முடுகள் வந்து 2ஆம். சரி, ஆர்முடுகள் 2டா, அப்ப M 2M வந்து என்ன, 2M சமன் 8. அப்ப M சமன் 4 கிலோகிராம். சரியா, இது இதெல்லாம் பச்சை புள்ள கேள்வி, நான் சும்மா சொல்லி தரேன்டா. இது வந்து என்ன, ஒன்னும் எஃபர்ட் தந்து போட்டு இதை ரெண்டுல எது சரி ஒன்ன குறைச்சிட்டு ஒன்ன கேட்பான். சரியா, ஒன்னும் எம்ஐயும் எஃப்ஐயும் எம்ஐயும் வச்சுட்டு ஏ கேட்பான், அல்லது எம்ஐயும் ஏயும் தந்துட்டு எஃப் கேட்பான், இல்லாட்டி ஏயும் எஃப்ஐயும் வச்சுட்டு எம்ஐ கேட்பான். சரியா, மாறி மாறி கேட்பான், நீ மாறி மாறி பெருக்கூட, அவ்வளவுதான். சரியா, இதெல்லாம் கொஞ்சம் விளக்கப்படுத்துற அளவுக்கு நீ பச்சை பிள்ளை இல்லை. என்ன விளக்கப்படுத்த வேண்டிய இடத்துல நான் விளக்கப்படுத்தினேன். இதெல்லாம் சின்ன கேள்விகள், பாபா கேள்விகள். அப்ப இதுல எல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா, அடுத்து 2வது விதியும் பார்த்துட்டோம். சரியா, 2வது விதி தான் இந்த எஃப் சமன் எம்ஏ. இந்த விதிகளை கொஞ்சம் பாடமாக்கிப்போ, ஆனா சில டைம் எக்ஸாம்ல கேட்பான், நியூட்டனின் முதலாம் விதியை குறிப்பிடுகண்டா, நீ விசை பிரிக்கப்பட்டால் அன்று ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்விலே இருக்குங்கிற கான்செப்ட் உனக்கு வந்தா உனக்கு நீயே அடிச்சுக்கோ. ஏன்டா, நான் சமப்படுத்தா விசைக்குரிய எவ்வளவு முக்கியங்கிறத நான் இதுல சொல்லித்தந்தேன். சரி, அப்ப சமப்படுத்தா விசை பிரயோகிக்கப்பட்டால் அன்றி ஓய்வில் இருக்கும் பொருள் ஓய்விலே இருக்கும், இயங்கிக் கொண்டு இருக்கும் பொருள் இயங்கிக் கொண்டே இருக்கும். சரியா, அடுத்த வந்து என்ன செய்யும், விசை பிரயோகிக்கப்படுற திசையில தான் ஆர்முடுகள் மிக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. விசையோட அலகு நியூட்டன். அடுத்து வந்து இந்த எம்மிக்கு தானே, எம்மை வந்து என்ன செய்யணும்னா நம்ம கிலோகிராம்ல தான் கொடுக்கணும். சரியா, இப்ப 500 கிராம் தந்தாங்கண்டா, 500 கிராம் தந்தாங்கண்டா. இப்ப நீ எஃப் சமன் எம்ஏல பிரதியிடக்குள்ள எம்முக்கு வந்து என்ன செய்யணும், 0.5 தான் கொடுக்கணும். ஏன்டா, 1 கிலோ தான் எம் வந்து கிலோகிராம்ல தான் கொடுக்கணும். சரியா, எம் அப்படி இல்லாட்டி உனக்கு பிழைக்கும். சரியா, இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. எம்மை வந்து என்ன செய்யணும், கிலோகிராம்ல கொடுக்கணும். இப்ப 500 கிராம்டா அது என்ன, 0.5 கிலோகிராம். சரியா, அதையும் கொஞ்சம் ஞாபகமா வச்சுக்கோ. அடுத்து ஆர்முடுகளோட அலகு ms-2. சரியா, இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. எதெல்லாம் எக்ஸாமுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை நான் லைட்டா சொல்லி தரேன். சரியா, இதெல்லாம் நீ கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, அடுத்து 1ஆம் விதியை பாடமாக்கிக்கோ, 2ஆம் விதியை பாடமாக்கிக்கோ, 3ஆம் விதி. சரியா, அடுத்து 3ஆம் விதி வந்து என்னன்னா, ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. அப்படின்னா இப்போ ஒரு தாக்கம், இப்ப நான் இந்த இதை பிடிச்சி தள்ள போறேன், அந்த ஒயிட் போர்டு வந்து என்ன செய்யும், என்ன தள்ளும். அதாவது என்ன இது இருந்தாலும் அது என்னமாவும் மிக்கட்டும், நம்ம ஒரு தாக்கத்தை கொடுத்தோம்னா நமக்கு அதுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும். சரியா, அதுதான் சொல்றேன், அதுதான் நியூட்டன் 3வது விதி. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் உண்டு. நான் இதுல ஒரு பஸ்ஸுங்கிற ஒரே சொல்லாம இதுல ஒரு செவர் ஒன்னிக்கு, இந்த செவரை என்ன செய்ய போறேன், போயிட்டு ஒரு 100 நியூட்டன்ல தள்ள போறேன். அந்த செவரும் வந்து என்ன செய்யும், 100 நியூட்டன்ல தள்ளும். ஆனா நான் தள்ளின திசைக்கு எதிரும் சமனுமானது. சரியா, எதிர் பக்கத்துலயும் தள்ளும். சரியா, இங்கிட்டு தள்ளுனண்டா செவர் என்ன இங்கிட்டு தள்ளும். சரியா, நான் செவர் அங்கிட்டு தள்ளுனண்டா செவர் என்ன இங்கிட்டு தள்ளும். எதிரும் சமனுமான திசையில வந்து என்ன செய்யும், தள்ளும். அதுக்கு உதாரணம் தந்திக்கிறாங்க, ஒரு பலூனை கட்டி சும்மா அப்படி காத்துல ஒரு கதை. சரியா, இந்த இது பலூனுக்குள்ள உள்ள காத்து என்ன செய்யும்டா, இங்கல போயிட்டு இதுல உள்ள காத்துகளை வலியை வந்து என்ன செய்யும், தள்ளும். வலியை இதுல ப்ரெஷர் கூட இருக்கும், பலூனுக்குள்ள உள்ள வலி வந்து ப்ரெஷர் கூட. அப்ப என்ன செய்யும், டக்குன்னு வெளியே போக பார்க்கும். வெளியே போகக்குள்ள இதுல உள்ள வலியில என்ன செய்யும், இது முட்டுப்படும். அப்ப இந்த வலியை என்ன செய்யும், இதை அங்கிட்டு தள்ள பார்க்கும். இப்ப இப்படி தள்ளக்கொள்ள வந்து என்ன செய்யும், மாறி மாறி தள்ளக்கொள்ள இந்த பலூன் என்ன செய்யும், இயங்கும். அதுதான் அதுல இருக்கிற கன்செப்ட். சரியா, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எதிரும் சமனுமான தாக்கம் உண்டு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், காலை வச்சு நடக்க போறோம் நிலத்துல. சரியா, காலால என்ன செய்ய போறேன், நிலத்தை தள்ளக்கொள்ள நிலத்தை நான் இங்கிட்டு தள்ளக்கொள்ள நிலம் வந்து என்ன செய்யும், என்ன அங்கிட்டு தள்ளும். அதால தான் நான் நடக்கிறேன், இல்லாட்டி என்ன செய்யாது, நடக்க மாட்டேன். இப்ப நான் நிலத்தை தள்ளக்கொள்ள நிலம் என்ன தள்ளாட்டி நான் என்ன செய்யலாது, அசைய இயலாது. அப்ப எந்த தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான தாக்கம் ஈக்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத நீ விளங்கணும். இப்போ ஒரு வாகனத்துல டயர் சுத்த போது டயர் வந்து என்ன செய்யும், நிலத்தை இங்கால தள்ளும், நிலம் வந்து என்ன செய்யும், டயரை அங்கால தள்ளும். அதால தான் வாகனம் மூவ் ஆகுது, இல்லாட்டி மூவ் ஆகாது. டயர் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கும். சரி, அந்த இடத்துல இப்ப நியூட்டன் 3ஆம் விதியும் எவ்வளவு முக்கியங்கிறத நீ கொஞ்சம் பார்த்துக்கோ.
அதே மாதிரி தான் அந்த நீச்சல் அடிக்கிறே சரியா, அந்த போட்ல போக்கொள்ளன்னு செய்வாங்கடா, போட்ல வள்ளத்தை போட்டு இப்படி தண்ணியை தள்ளுவாங்க. தண்ணியே தள்ளக்கொள்ள இப்படி போட்ல போக்கொள்ள வல்ல இது படா இந்த துடுப்பால் என்ன செய்வாங்க, தண்ணியை பின்னோக்கி தள்ளுவாங்க சரியா, தண்ணியை இப்படி பின்னோக்கி தள்ளுவாங்க. தண்ணி என்ன செய்யும், அவங்கள முன்னோக்கி தள்ளும். அவங்க எதுக்குள்ள வைப்பாங்க, போட்ல வைப்பாங்க. ஆகவே என்ன செய்யும், போட்டை வந்து அவரை தள்ளுவார். அப்ப போட் வந்து இங்க இயங்கும். இதுதான் நான் யோசிக்கிற கான்செப்ட் சரியா. இதுல யோசிக்கிற அளவுக்கு பெரிய பாடம் இல்லை சரியா. உண்மையிலேயே 4ஆம் பாடம் வந்து கொஞ்சம் சிம்பிளான பாடம் சரியா, உண்மையை சொல்லத்தானே வேணும். இப்ப 3ஆம் பாடங்களுக்குள்ள அது கொஞ்சம் சட்டப்படி பாடம் சரியா. 1ஆம் பாடமும் பரவாயில்லை, 2ஆம் பாடம் கொஞ்சம் நார்மலான பாடம் தான். இதுவும் வந்து ஸ்மார்ட் நார்மலான பாடம், இதுவும் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன் சரியா. அடுத்தே வந்து உந்தம் சரியா. 4 இதையும் பார்த்துட்டோம் சரியா. இதுல நீ கட்டாயம் பார்க்க வேண்டியது என்னென்னு நான் கடைசியில ஒருக்கா சொல்லித்தாரேன். அடுத்தே வந்து 3ஆம் விதியை முடிஞ்சிட்டு அடுத்தே உந்தம். அடுத்த தலைப்பு உந்தம் சரியா. உந்தம்டா என்னண்டா, ஒரு பொருள் இயங்குற பொருள் வந்து ஓய்வெடுக்கிறதுக்கு மறுக்கிற தன்மையை தான் வந்து என்ன சொல்றீங்க, என்ன உந்தம்னு சொல்றேன். இயங்கும் பொருள் ஒன்றின் இயக்கத்தை நிறுத்துவதற்கான கடினத்தன்மை, அதை எப்படி கஷ்டப்பட்டு நிறுத்துறோமோ அதுதான் அதுக்கு பேர் வந்து உந்தம் சரியா. இப்போ வந்து பாத்துக்கோ, ஒரு சின்ன ரேஸ் கார் ஒன்று போகுது, சின்ன ரிமோட் கார் ஒன்று போகுது. இதை வந்து என்ன செய்ய போறேன், நிறுத்த போறேன் சரியா. இப்போ இங்கிட்டு ஓடிக்கிட்டு காரை பிடிச்சி நிப்பாட்டுறா, அதுல எனக்கு டக்குன்னு நிப்பாட்டிடுவேன் சரியாண்டா. அது முன்னுக்கு பார்க்கும், ஆனா அதையும் எனக்கு அதை தாண்டியும் எனக்கு என்ன செய்யலும், பிடிக்கலும் சரி. அது இயங்கும், ஆனா அந்த இயக்கத்தை எதிர்த்து அதை நிப்பாட்டுற அளவுக்கு வந்து நிப்பாட்டுற அந்த பவருக்கு தானே, அதுக்குத்தான் பேர் வந்து உந்தம் சரியா. உந்தம் இதே ஒரு பெரிய ஒரு ரொலியோ அல்லது பெரிய வாகனமோ அதை என்ன செய்யல, அது பிடிக்கல, நிப்பாட்டே இல்லை. அது ஏன்டா, அதுட திணிவு அதிகங்கிறதால அதுட இயங்க மறுக்கிறத, அதுக்கு பேர் என்ன சொல்லிக்கிறாங்க, ஒரு இயக்கத்தை நிறுத்துவதற்கான, இந்த ரொலிட இயக்கத்தை நிறுத்துவதற்காக நான் கொடுக்க வேண்டிய விசை வந்து என்ன செய்யும், குறைவு. ஆகவே இந்த பொருள் வந்து என்ன செய்யாது, டக்குன்னு நிக்காது. அதுக்கு தான் அந்த பொருள்ல நிப்பாற்ற எவ்வளவு சக்தி கொடுக்கணும் சரி, அதைத்தான் சொல்ற உந்தம் சரியா. அந்த உந்தம் வந்து என்ன செய்யும், 2 இதுல தங்கிக்கும் சரியா. ஒண்ணு திணிவுல தங்கிக்கும் சரியா. அடுத்தே வந்து வேகம் சரியா. திணிவுல தங்கிக்கும் எப்படின்னு சொல்றேன்டா, இந்த மாதிரி அதே கேஸ் தான். இது ரிமோட் கார் வந்து இங்கிட்டு 10 ms-1 போகுது சரியா, 10 மீட்டர்/செகண்ட்ல போகுது சரியா. அதை என்ன செய்யலும், எனக்கு பிடிச்சி நிப்பாட்டு. இதே ஒரு ரொலி வந்து என்ன செய்யுது, 10 மீட்டர்/செகண்ட்ல போகுது, எனக்கு அதை நிப்பாட்டேலுமா, ரெண்டும் 10ல தான் போகுது. ஆனா இதை நிப்பாட்டேலுது, இதை நிப்பாட்டேல. அது ஏன்டா, இதுல திணிவு அதிகம். அப்ப உந்தம் வந்து என்ன செய்யும், திணிவுலையும் தங்கிக்கும், அதே மாதிரி வேகத்திலையும் தங்கிக்கும் சரியா. இப்ப பாத்துக்கோ, ஒரு பொடியன் வீசுறான் சரியா, ஒரு 10 கிராம் கல்ல வந்து என்ன செய்யறான், ஒரு பொடியன் வீசுறான், அதை பிடிச்சி நிப்பாட்டேலும் சரியா. ஆனா அதே 10 கிராம் ஒரு கல்ல ஒரு ஆள் ஷூட் பண்றார், அல்லது ஒரு கெட்ட போர்லையோ அல்லது ஒரு கன்லயே போட்டுன்னு செய்றார், ஷூட் பண்றார். ஆனா ரெண்டும் 10 கிராம் தான், திணிவு குறைவு தான். ஆனா இது 10 மீட்டர்/செகண்ட்ல வரும், இது 100 மீட்டர்/செகண்ட்ல வரும். அப்ப இதை நிப்பாட்டையிலும் அதை நிப்பாட்டையில. ஆகவே உந்தம் வந்து என்னத்துல தங்கிக்கு, ஒண்ணு திணிவிலையும் தங்கிக்கு, அடுத்த வேகத்திலையும் தங்கி. ஆகவே உந்தம் சமன் திணிவு தர வேகம் சரியா. இதான் சமன்பாடு. இதுக்கு மேல யார் சரி உனக்கு படம் கீரியோ அல்லது உந்தம்ரா இதுதாங்கிறத இவ்வளவு விளக்கமா சொல்லி தர இயலாது. இதான் உந்தம் சரியா. என்னடா, ஒரு பொருள் இயங்குது, அந்த பொருளை நிப்பாட்ட, அதாவது ஒரு பொருள் இயங்கும் பொருளின் இயக்கத்தை நிறுத்துவதற்கான கடினத்தன்மை, அதை நிப்பாட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும், எவ்வளவு சக்தி கொடுக்கணும், அதுதான் உந்தம் சரியா. இப்ப சின்ன காரா நிப்பாட்டையிலும் பெரிய காரை நிப்பாட்டலாம். ஆனா வேகம் வந்து என்ன சமன். ஏன்டா, இதுட திணிவு கூட, இதுட திணிவு குறை. ஆனா அதே தான், திணிவு ரெண்டும் சமன், ஆனாலும் வேகம் கூடுறதால நிப்பாட்டையிலாது. இப்ப ஒரு பொருளோட கடினத்தன்மை, அது ஒரு பொருளோட இயங்குற பொருளை நிப்பாட்டத்துக்கு தேவையான கடினத்தன்மை என்ன 2ல தங்கிக்கும், ஒண்ணு திணிவுலையும் வேகத்திலையும் சரியா. அப்ப சமன்பாடு எப்படி வந்துச்சுங்கிறத நீ விளங்கினா எங்கனைக்கும் அந்த சமன்பாட்டை போட்டு செய்வா. அதாவது உந்தம் சமன் திணிவு தர வேகம். உந்தத்தின் அலகு என்ன, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 சரியா. அதை பாடமாக்குவானோ குந்தியவன் சரி சரியா. உந்தத்தோட அலகு கிலோகிராம் மீட்டர் -3, அதே திணிவுட இது கிலோகிராம் சரியா. வேகம் வந்து மீட்டர் செகண்ட் -1.
அப்ப இது ரெண்டையும் சேர்த்துட்டா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. சரியா, இதையும் குந்தி ஒருத்தன் பாடமாக்குவான். உந்தத்திட அழகு இது தான். உந்தம்டா திணிவு தர வேகம் உனக்கு விளங்கிக்கணும். சரியா, நீ உனக்கு ஞாபகம் வைக்கணும். அப்படின்டா இப்ப திணிவுட அழகையும் போடு, வேகத்திட அழகையும் போடும். அப்ப உந்தத்திட அழகை நீ குந்தி வேறையா பாடமாக்கணுமா? பாடமாக்க தேவையில்லை. உந்தம்டா என்னன்னு தெரிஞ்சா உனக்கு என்ன செய்யலாம், இந்த அழகை சும்மா போடு. அப்படின்டா உந்தம்டா என்னன்னு தெரியும்டா நீ ஒழுங்கான இடத்துல படிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப உனக்கு லேசு, எல்லாம் லேசு. அவ்வளவுதான், இந்த பாடம் முடிஞ்சு. அடுத்து திணிவும் நிறையும். அது சின்ன கான்செப்ட் ஒன்று. சரியா, திணிவுண்டா என்னண்டா ஒரு பொருள்ல இருக்கிற சடப்பொருள். சரியா, சடப்பொருளத்தை வந்து என்ன சொல்றது, திணிவு. திணிவுண்டா ஒரு பொருள்ல இருக்கிற சடப்பொருள். இப்ப நான் சும்மா சொல்றேனே, இப்போ ஒரு சோக் துளி. சரியா, சோக் துளி அதுல உள்ள சடப்பொருள்னா என்ன, அதுல இப்போ ஒரு 1000 அணுக்கள் வைப்போமே, 1000 அல்லது ஒரு 10,000 அணு. சரியா, அந்த அணுட இதைத்தான் வந்து என்ன சொல்றது, ஒரு திணிவு கொண்டிருக்கிற சடப்பொருளோட அழகு தான் வந்து என்ன, ஒரு சடப்பொருள் கொண்டிருக்கிற ஒரு பொருளோட என்ன அடக்கிக்கிற சடப்பொருளை தான் வந்து என்ன சொல்றேன், திணிவுன்னு சொல்றேன். ஒரு பொருள் கொண்டிருக்கிற சடப்பொருளோட அளவை தான் வந்து சொல்றேன் என்னடா திணிவுன்னு சொல்றேன். இது இந்த திணிவுக்கு வந்து என்ன செய்யணும்டா, இந்த திணிவு வந்து எங்க போனாலும் மாறாது. இப்ப 10 கிலோண்டா, சரியா, 10 கிலோண்டா இங்கேயும் 10 கிலோ தான். சரியா, நிலாக்கு போனாலும் அது 10 கிலோ தான். ஏன்டா அது திணிவு. சரியா, ஆனா நிறைங்கிறது என்னண்டா திணிவு தர புவியீர்ப்பிலான ஆறுமுடுகள். சரியா, ஈர்ப்பிலான ஆறுமுடுகள். சரியா, இப்ப நிறைந்தா என்னன்னு பார்ப்போம். சரியா, அடுத்து நிறைந்தா என்னண்டா திணிவு தானே. திணிவை நம்ம எங்க ஈக்கிறோமோ அந்த இதால பெருக்கணும். சரியா, திணிவுங்கிறது இப்ப இது ஒரு திணிவு. சரியா, ஒரு திணிவு. இதை என்ன செய்ய போறோம், விட்டா கீழே போகுது. அப்படின்னா இதை வந்து ஏதோ ஒண்ணு இழுக்குது. சரியா, அந்த இழுக்கிற ஈர்ப்பு விசையால என்ன செய்யணும்டா, பெருக்கணும். அதாவது புவி ஈர்ப்பு விசையால பெருக்கணும். புவி ஈர்ப்பு விசையால பெருக்கினா அதுல நிறைய வரும். சரியா, இதே திணிவு வந்து என்ன செய்யாது, எங்க போனாலும் மாறாது. திணிவு எங்க போனாலும் மாறாது. இப்ப நிலாக்கு போனாலும் அதோட கிலோ வந்து எத்தனை, 10 கிலோ. ஆனா புவியீர்ப்பிலான ஆறுமுடுகள் வந்து என்ன செய்யாது, 10 ஆயிக்காது. அதாவது 9.8 ஆயிக்காது. அதை விட குறையத்தாய்க்கும். அப்ப ஒவ்வொரு என்னது நிறை வந்து எதுல தங்கிக்கும், அந்த பொருள் ஈக்கிற ஈர்ப்பு ஆறுமுடுகள்ல வந்து என்ன செஞ்சிக்கும், தங்கிக்கும். ஆனா திணிவு வந்து அந்த பொருள்ல அடங்கியுள்ள சடப்பொருள்ல வந்து என்ன செஞ்சிக்கும், தங்கிக்கும். அவ்வளவுதான், இதுல வேற ஒன்றும் இல்லை. சரியா, அடுத்த நிறைக்கு ஒரு இது ஒண்ணு தந்திக்கிறாங்க. நிறைந்தா என்ன, நிறைக்கு எஃப்னு தந்திக்கிறாங்க. நிறைந்த விசை. ஏண்டா இது வந்து ஒரு விசை தானே. திணிவுக்கு இந்த திணிவின் மேல் தொழிற்படுகின்ற விசை. இந்த திணிவுவை கீழே ஒரு விசை தொழிற்படுறதெல்லாம் அது கீழே உழுது. ஒரு பொருள் இப்படி அசையாம நீக்குதுண்டா, இப்ப போட்ல இப்படி ஒரு கட்டம் நீக்குது, இந்த பொருள் அசையணும்டா அதுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு விசை கொடுக்கணும். சரியா, அந்த விசை அதே தான் இங்க இந்த பொருளை இப்படி வை, ஏன்னா இந்த பொருள்ல இருந்து இப்படி. சரியா, அப்படின்னா இந்த பொருள் இப்படி ஈக்குண்டா, ஆனா ஈக்குதா இல்ல, இங்க கீழால இயங்க போகுது. கீழால இயங்க போகுதுன்னா கீழே யாரோ இழுக்கிறாங்க. இப்ப அந்த இழுவைக்கு தான் வந்து பேர் வந்து எஃப். இப்ப நிறைக்கு பேர் வந்து எஃப். சரி, அடுத்து திணிவுங்கிறது எம். சரி, அதுல சடப்பொருள் அளவு, அதுல எவ்வளவு சடப்பொருள் இருக்கோ அதுல அளவு, அது எங்க போனாலும் மாறாது. சரியா, ஆனா புவியீர்ப்பு ஆறுமுடுகள் வந்து என்ன செய்யும், 10 பெரும்பாலும் கொடுக்குறேன். ஆனா எக்ஸாம்ல தந்திப்பாங்க 9.8 10. உங்களோட கணக்கை பொறுத்து தந்திப்பாங்க. 9.8ன்னா 9.8 போட்டு செய், 10 தந்தா 10 போட்டு செய். சரியா, அவ்வளவுதான் திணிவும் நிறையும். சரியா, திணிவு வந்து எங்க போனாலும் மாறாது. நிறை வந்து புவியீர்ப்பு ஆறுமுடுகள், அல்லது இப்ப நிலா வாய்ந்தா நிலாட ஆறுமுடுகள்ல தங்கிக்கும். இப்போ புதன் ஆய்ந்தா புதன் ஆறுமுடுகள்ல தங்கிக்கும். அது ஒவ்வொரு கோளை பொறுத்தும் அதுல இதுல தங்கிக்கும். சரியா, இப்ப நான் சொல்றேன்னு பாத்துக்கோ, கடைசி சமரி நோட். சரியா, சமரி நோட் இதுல வேணா நீ ஒரு கொப்பி எடுத்து எழுதிக்கோ. சரியா, இந்த கான்செப்ட் நல்லா பாத்துக்கோ. விசைனா என்ன, தள்ளுரை இழுக்கிறே தூக்குறே, அதை சொல்லலாம். விசை ஒரு காவிக்கணியம், அது ஒரு பரமனையும் கொண்டிக்கும் திசையும் கொண்டிக்கும். சமப்படுத்த விசைன்னா நான் அழகா சொல்லி தந்துட்டேன், அதை திருப்பி சொல்லி தந்து போனா டைம் போகும். அடுத்த முதலாம் விதியை பாடம் ஆக்கிக்கோ. நான் இதுல எதை படிக்கணும்னு சொல்லித்தரேன். சரியா, அப்ப முதலாம் விதியை பாடம் ஆக்கிக்கோ. அதுக்கு தகுந்த உதாரணங்களையும் பார்த்துக்கோ. என்ன கரம்போட் சுன்றை, அடுத்து வந்து என்ன கார்லெஸ் ஆசனப்பட்டிய நீரை பிரேகடிக்குள்ள முன்னோக்கி வீசப்படுது. அடுத்து வந்து ரெண்டாவது விதி என்ன, ரெண்டாவது விதிக்கு தந்த உதாரணங்கள் வந்து என்ன. சரியா, அந்த ரெண்டாவது விதியில வந்த சமன்பாடு எஃப் சமன் எம், எஃப்டா என்ன எம்டா என்ன,
ஏண்டா என்ன அந்த ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஏட அலகு வந்து என்ன, எஃப்ட அலகு வந்து என்ன, எம்ட அலகு வந்து என்ன. எம் வந்து கிலோகிராம்ல நம்ம கொடுக்கணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து மூணாவது என்ன, ஒவ்வொரு தாக்கத்துக்கும் எதிரும் சமமான மறுதாக்கம் உண்டு, அவ்வளவுதான். அடுத்தே வந்து நிறையும், அடுத்தே வந்து உந்தம். சரியா, உந்தம்டா என்ன, திணிவு தர வேகம். திணிவுலையும் வேகத்திலையும் உந்தம் தங்கிக்கும், அதோட அலகையும் பார்த்துக்கோ. சரியா, கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அடுத்தே வந்து திணிவும் நிறையும். திணிவுண்டா என்னன்னு சொல்லி தந்துட்டேன், நிறைண்டா என்ன சொல்லி தந்துட்டேன். நிறைங்கிறது அதுல தொழிற்படுற விசை, ஒரு பொருள்ல தொழிற்படுற விசை. இந்த பொருளுக்கு கீழே தொழிற்படுறது தான் விசை. இந்த பொருள்ல திணிவு தான் வந்து என்ன, இந்த பொருள் எவ்வளவு இதால் ஆக்கப்பட்டிருக்கிறது அதுதான் வந்து என்ன, திணிவு. சரி, கிளாஸை முடிப்போம். எல்லாரும் வந்து என்ன செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரி, எந்த பாடம் வந்து பெரிய கஷ்டமான பாடம் இல்லை. சரியா, அதை விட்டு இதை விளக்கப்படுத்துற அளவுக்கு இதுல பெருசான இது ஒன்றும் இல்லை. சரியா, இதெல்லாம் வாசிச்சு விளங்க வேண்டிய பாடம். இருந்தாலும் நான் சும்மா லைட்டா சொல்லி தந்துக்கிறேன். சரியா, நீ 3ஆம் பாடத்தை படி, இல்லாட்டி 4ஆம் பாடத்தை படிச்சு பாரு, வந்து என்ன செய்யும். 4ஆம் பாடத்தை விட 3ஆம் பாடங்கிறது வந்து என்ன நல்ல பாடம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோ வீடியோவில். சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட். குட் நைட்டு. நான் வந்து குட் நைட் சொல்றேன்டா, நான் வீடியோ எடுக்கிறேன் ராவில தான் எப்பயும். ஆனா இந்த உங்களுக்கு அனுப்புறேன் வந்து காலையில. இப்போ 11:24 ராவில அடுக்கிறதால நான் சொல்லி குட் மார்னிங். பார்த்தா அது உங்களுக்கு போடக்குள்ள அது காலையா போயிருது.